ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழலி இருக்கு பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்தூர்ன்ற ஊர் தான். இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலார் 5 கிலோவாட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்போ இதுல காலம் சைஸ் நான் சொல்றேன் பாருங்க. காலமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 72 GI ஸ்கொயர் டியூப்ங்க, அப்போலோ பிராண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா 60-40, அதுவும் ஸ்கொயர் டியூப், அதுவும் அப்போலோ பிராண்டு தான். இதோட GSM பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 120 GSM. நம்ம GSM வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் 120 GSM சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். சீப்பர்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 41-41. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடு சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலம் டு காலம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20-40. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் தான் போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர், நம்ம வந்து வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டர் ஃபேப்ரிகேட்டர் கூட்டு வந்து அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சேனல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ராங்கே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது 3 பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கும், சி கர்வ்ல இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 4 டைரக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப் ரெக்டாங்குலர் சேனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறது.